அப்படியே டிசைர் பார்த்துடலாண்ணே. டிசைரும் ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். இது 2012 மாடல், 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எனக்கு டிசைர்னால இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3000 ரூபா ரேஞ்சில் தான் வண்டி வித்துட்டு இருக்கு. ஆனால் இந்த வண்டி நமக்கு சொல்லக்கூடிய விலை ரொம்ப சீப்பான ரேட்டு தான். ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு 2012 மாடல் 3 ஓனர். 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குது. அப்படியே இன்டீரியர் பாருங்கண்ணே. இன்டீரியரில் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. 4 பவர் விண்டோ வந்துடும். இது ஒரு VXI வேரியன்ட்டு. உங்களுக்கு பவர் மிரர் அட்ஜஸ்டடு எல்லாமே வந்துடும். இன்டீரியர் கம்பெனி சீட் கவர்ஸ், லெதர் சீட் கவர்ஸோட இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. பெட்ரோல் வேரியன்ட்டுங்கண்ணே. 82,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. அதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. மேஜரான இதில் இதுலேயும் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அதுதான். ஸோ நம்ம அதை செஞ்சு கொடுக்கனாலும் கொடுத்துடலாம், இல்லை ஆசிடீஸ் கொடுக்கனாலும் கொடுத்துடலாம். நம்ம அப்படியே இருக்கிற கண்டிஷன் ஆசிடீஸ் கண்டிஷன் இந்த பெயிண்ட் எல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை 2,95,000 கேட்குறவனே. அதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ். ஏன்னா அதில் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் எனக்கு எல்லா வண்டியும் வித்துட்டு இருக்கு. நம்ம கேட்குற விலையை வெறும் 3 லட்ச ரூபா தான். அதுலேயும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் பண்ணி கொடுத்துலாம். பெரிய நெகோசியேஷன் ஆகாது. இந்த வண்டிக்கு நம்ம லோன் கேட்டாங்கன்னா தாராளமாக ஒரு 2 to 2.5 நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். 2012 மாடல் 3 ஓனர், ஸ்விஃப்ட் டிசைர், ஆட்டோமேட்டிக், பெட்ரோல்.